தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் உங்கள் வீடு தேடி வரும் அரசு. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. நல்ல டெப்த் இருக்குடாமா. ஆல்மோஸ்ட் இவ்வளவு தூரம் இருக்கு. உள்ள விட்டீங்கன்னா இவ்வளவு தூரம் டெப்த் இருக்கும். அந்த ஒரு வாட்டி கேமரா போடும்போது அப்பா இந்த டியூப் வந்து உள்ள பஞ்சர் ஆயிடுச்சு. ஏர் வெளியே வர முடியாம ரிட்டர்ன் உள்ள போய் லங்ஸ் அழுத்தாங்க. லங்ஸ் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. திரும்ப ஒரு கிரிட்டிக்கல். கிட்டத்தட்ட 7 ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 2 minutes கழிச்சு நீங்க வந்திருந்தீங்கன்னா கன்ஃபார்மா இவங்க டெட். செகண்ட் டைம் அது கிரிட்டிக்கலானது. நான் ஒர்க் போக முடியல, அவ்வளோதான். திரும்ப ஸ்டக் ஆகிட்டேன். திரும்ப கடன் வாங்கணும். அந்த டியூப் எடுத்தப்ப அந்த பெயின் அதெல்லாம் நல்லிஃபைட் பை பெயின். இப்போ ஃபுல் கருப்பாயிட்டாங்க ஆளு. அந்த கோமாலேருந்து வந்த பிறகு உங்களுக்கு நிறைய விஷயம் அங்கே புதுசாக தெரிஞ்சிருக்கும். அந்த 6 years எதுவுமே ஞாபகம் இல்லை நடந்ததுன்னு. ஒரு மயக்க ஊசி போட்டு உங்களை கடத்திட்டு போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. கையில் நிறைய ஃபோட்டோஸ் வச்சு வேறு யார் கூட மாஃப் பண்ணி, இப்போ தான் ஏஐ வந்துருச்சு, மாஃப் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளை வச்சுட்டு ஒரு கையில் ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி வச்சு இதான் உன்னோட ஹஸ்பண்ட், இதான் உன்னோட குழந்தைன்னு சொல்லி உங்களை ஏஐ பண்ணி காமிச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேம் வந்து அந்த கோமாவில் இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்த உடனே அந்த மைண்ட் செட் எப்படி 5 months பேபி கையில் இருக்குது. நீ வந்து பாப்பாவை மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்ணு, உன்னை நம்பி தான் விட்டுருப்பா, நீ அவளை பார்த்துக்கணும், பாப்பாவுக்கு இன்னும்ட்டா யாரும் கிடையாது. அப்படி தே ஸ்டார்டட் டு பிரெயின் வாஷ் மீ. ஒரு நாள் 2 நாள் இருப்பா, வந்துருவா போல இருக்குன்னு. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொன்னால் கூட வேண்டான்னிடுவாங்க, நீ வராத. சிங்கிள் மதர் வரேன் நான். சரிங்க, ஹஸ்பண்ட் கிடையாது, யாரும் கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்தப்போ தனியாக தான் நான் ஹேண்டில் பண்ணேன் அவளை. ஃபுல்லாக ஈஸியாக இல்லை, ஒரு பேய் படாதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். நைட் ஷூட்டு தான், 6 to morning 6. ஸோ இங்கே எல்லோரையும் நர்ஸ் இருக்காங்க கூட, எல்லாரும் விட்டு போயாச்சு. திடீர்னு பார்த்தா 3 மணிக்கு ஃபோன் வருது. அவளுக்கு என்னன்னு தெரியல, ரூம்லேயே இருக்க மாட்டா, இங்கே அங்கே நடந்துகிட்டே இருக்கா, கதவு ஜன்னல் எல்லாத்தையும் திறன்னு ஆர்டர் போடுறா. என்னமோ பிரச்சனை, நீ சீக்கிரம் தயவுசெய்து வந்துடு. நான் எங்கே மகாபலிபுரத்தில் இருக்கேன். கார் எடுத்துகிட்டு பறந்து வந்துட்டா. இங்கே சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கா. ஒரு 70 வயசு பாட்டி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கா. என்ன கேரோ என்னக்குன்னா ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த எடுத்துகிட்டு 5 days கழித்து செக்கப் போகிற சொன்னாங்க. விடிஞ்சால் அந்த 5வது நாள் செக்கப் போகிறோம். ஆனால் இல்லை, நம்ம பொறுமையாக போய்க்கலாம் அப்படின்றா. ஏன்னா பார்த்தா சுற்றியும் முடியல, ஷிவரிங்காவது. ஒரு 80-90 வயசு தாத்தா ஆடுவாங்களே, அந்த மாதிரி ஆடுறான். தயவுசெய்து வா போகலான்னு சொல்லி காரில் உட்கார வச்சு கூப்பிட்டு போயிட்டு பார்க்குறோம். பல்ஸ் ஆக்சிமீட்டரில் பார்க்குறாங்க, 45 தான் இருக்குது ஆக்சிஜன் ரேட்டு. கேட்குறேன், ஏங்க எப்படிங்க இவங்க நடந்து வராங்க, எப்படிங்க இவங்க உயிரோடு இருக்காங்கன்னே கேட்டாங்க டாக்டரு. அப்புறமேட்டு படுக்க வச்சு பார்த்தாக்கா இந்த டியூப் வந்து உள்ளே பஞ்சர் ஆகிடுச்சு, நசுங்கிடுச்சு. நசுங்கினால ஏர் வெளியே வர முடியாமல் ரிட்டர்ன் உள்ளே போய் லங்ஸ் அழுத்தாங்க. லங்ஸ் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. திரும்ப ஒரு கிரிட்டிக்கல். லங்ஸ் பார்த்துட்டு இங்கே லங்ஸில் ஒரு ஓட்டை போட்டு அது வழியாக டியூப் அமிச்சு. அது ஒரு மிஷின் ரொம்ப காஸ்ட்லி. அது என்னென்னா அந்த உள்ளே இருக்க காற்று எடுக்குமா, அந்த மிஷின் ஆட்டோமேட்டிக் ஒன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அதை செட் பண்ணிட்டாங்க. இது எப்போ நிற்குதோ அப்போ தான் உள்ளே ட்ரைன் ஆச்சுன்னு அர்த்தம் அப்படின்ட்டு. டிஸ்சார்ஜ் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு? 5-6 months ஆயிடுச்சு. ஏன்னா இந்த டியூப் எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் வந்த உடனே திரும்ப ஆப்ரேட் பண்ணி டியூப் போடுறாங்க. டியூப் செட் ஆகணும். உள்ளே ஃபுல்லாக சுருங்கிடுச்சு. வென்ட்டு போகாமல் ட்ரையாக வேறு சுருங்கிடுச்சு. குழந்தைங்களுக்கு போடுற டியூப் போட்டு அதை வச்சுருக்காங்க. ஆனால் அது ரொம்ப ரிஸ்க். திடீர்னு சளி அதை வந்து அடைச்சிச்சுன்னா ரிஸ்க்கு. ஸோ சீக்கிரமே ஆப்ரேட் பண்ணணும். கிட்டத்தட்ட 7 ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அதான் இதே இந்த இடத்துல கிட்டத்தட்ட 7 ஆப்ரேஷன் நடந்துச்சு. இன்றைக்கி நைட் நான் போய் காசு கட்டிட்டு ஆப்ரேஷன் தேட்டரில் எமர்ஜென்சி கொண்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போயிட்டு சொல்லிட்டாங்க, இல்லை ஆப்ரேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, ஸோ வெயிட் பண்ணுவோம், இந்த டியூப் செட் ஆகலை. அந்த டியூப் இப்போது அவைலபிள், இதுக்கு அடுத்த சைஸ் அவைலபிள் இல்லை, நாளைக்கு காலையில் தான், திரும்ப அடுத்த நாள் காலையில் ஆப்ரேஷன், அதுக்கும் பே பண்ணணும். திரும்ப அன்றைக்கி நைட்டு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபிஷ் டேங்க்கில் டியூப் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டியூப் உள்ளே போட்டு அது வழியாக அது லைஃப் லைன் டியூப் சொல்லுவாங்களாம், அந்த டியூப் போட்டு அதில் இருந்தாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடாது, இதில் சீக்கிரம் வந்து அவங்க வெளியே வரணும்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு ஆப்ரேஷன். இந்த ஒரு 4-5 daysலேயே இவ்வளோ விஷயம் நடந்துகிட்ருக்கு. இத்தனை ஆப்ரேஷன் மாற்றி பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் ஒர்க் போக முடியல, அவ்வளோதான். திரும்ப ஸ்டக் ஆகிட்டேன். திரும்ப கடன் வாங்கணும். ஒன்றும் புரியல. சரி ஓகே பார்த்துப்போம், விட்டுற முடியாது, இவ்வளோ தூரம் காப்பாற்றி கொண்டு வச்சு இதுக்காக அப்பயும் எழுதி வாங்கிட்டாங்க. ஏதாவது நடந்தால் ஹாஸ்பிட்டல் பொறுப்பு இல்லை அப்படின்ற விஷயம் சைன் வாங்கிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு திரும்ப ஆகிடுச்சு. ஆனால் அது உண்மையிலங்க டாக்டரே ஷாக் ஆகிட்டாங்க. ஏங்க எப்படிங்க உயிரோடு இருக்காங்கன்னு கேட்டாங்க. ஆமாம், ஆக்சுவலாக அவங்க அதான் சொன்னாங்க. ஆக்சிஜன் 45 லெவல் தான் அவங்க சொன்னாங்க. 45% இன்னொரு 2 minutes கழிச்சு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இவங்க டெட் அப்படின்னு சொன்னாங்க. அந்த செகண்ட் டைம் அது கிரிட்டிக்கலானது. அந்த மாதிரி அந்த டியூப் எடுத்தப்ப அந்த பெயின் அதெல்லாம்
நான் தான் சொன்னேன், எனக்கு வலியே தெரியாமல் போயிடுச்சு. நல்லிஃபைட் பை பெயின். இப்போது லிட்ரலாக நல்லிஃபைட் பை பெயின். இவங்கெல்லாம் வந்து தான் இப்படின்னு சொல்லு அப்படின்னு வரு என் பர்சனெலாம். எனக்கு வந்து என்ன ஆனாலும் இப்போ வலிக்காமல் போயிடுச்சு. புதுப்பேட்டை ஸ்டைல் ஆகிட்டு வலிக்கலன்ற ரேஞ்சு வலி இல்லைங்க உங்களுக்கு. ஃபுல் கருப்பாயிட்டாங்க ஆளு. ஆமாம், குத்திதா பாருங்க. இந்த ஸ்கார் தெரியுதா? இந்த மாதிரி ஸ்காரு உடம்பு ஃபுல்லாக இருக்கும். அங்கே குத்தி குத்தி பார்ப்பாங்க. அதனால சொன்னேன், எங்கே வேணால் ஊசி போட்டுக்கோங்க, காலில் மட்டும் நீங்கள் அந்த ஐவி போட நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா நீங்கள் அங்கே போட்டுட்டிங்கன்னா என்னால் எஞ்சி வாஷ்ரூம் போக முடியாது. வாஷ்ரூம் போனால் நான் கால் கழுவாமல் நான் வெளில வர மாட்டேன். ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதை மட்டும் நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி வந்து எனக்கு ஏன் இந்த நிலைமை, நான் ஏன் யாருக்குமே நான் எல்லாரும் நல்லதுன்னு நினச்சேன், ஏன் பெட்லேயே நான் வந்து ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி ஆயிடுச்சு, இன்னொருத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன். நீ வேணும்னு பண்ணலை. நம்ம வந்து நம்மளுக்கு ஆள் இருக்காங்க வேலை செய்கிறதுக்கு நம்ம பண்ணல, இது வேறு வழி இல்லை. சீக்கிரம் சரியா என்ன கடவுளை வேண்டிப்போம், அவ்வளோதான். வேறு ஒன்று அந்த ஒரு வில் பவர் தாங்க. எழுந்துக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் நிற்க வைக்கிறாங்க, கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்துட்டேன் நான். ஃபிசியோதெரபிஸ்ட் பசங்க வந்தவங்க ட்ரைனிங் போல அவங்களுக்கு தெரியல, ஹேண்டில் பண்ண தெரியல, நிற்க வச்சாங்க, விழுந்துட்டாங்க. முட்டி போட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. சரியா விழுந்துச்சு. போய் நான் டென்ஷன் ஆகி நான் போய் எல்லார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்க. அதாவது லிட்டரலாக ஒரு குழந்தைய ஃபுல்லாக ரெடி பண்ணி எப்படி வெளியே ஒரு கட்டத்தை சொல்லிட்டாங்க, அவங்க நீங்கள் வைக்காதீங்க, இன்ஃபெக்ஷன் ஆகிடும், நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்க, அங்கே வச்சு ஃபிசியோதெரப்பி விடு. நான் எப்படி கூப்பிட்டு வந்தனோ அப்படியே தான் நான் கூப்பிட்டு போகணும். எனக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு இங்கே தான் ரெடி பண்ணி தான் கூப்பிட்டு போகணும். ஏன்னா என்னாலாம் வீட்டிலலாம் அப்படிலாம் பார்க்க முடியாது சொல்லிவிட்டு நான் தான் வேணுனே அடம் பிடிச்சி அவங்க உட்கார வச்சு 3 வேளை வருவாங்க ஃபிசியோதெரபிஸ்ட்டு. காலையில் மதியம் நைட்டு 3 வேளையும் வந்து 2 மினிட்ஸ் தான் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுக்கு. 2 மினிட்ஸ் தான் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இது மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க, ஷோல்டர் தூக்க முடியாது. அதுக்கப்புறம் ஷோல்டர் தூக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எழுந்து உட்கார வைக்கிறதுக்கு 1 வாரம் ட்ரைனிங். அதுக்கப்புறம் காலை தொங்க போட்டாங்க பெட்லேருந்து. காலை கீழே வைக்கும்போது தான் பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து அப்பாலஜிஸ் கேட்டு அதுக்கப்புறம் சீனியர்ஸ்லாம் வந்தாங்க. அவங்க வந்து எல்லாமே பார்த்து ரொம்ப நல்லா பார்த்து பக்காவாக வந்து அந்த வராண்டாலேயே நடக்க வைப்பாங்க. 6 பேர் இருப்பாங்க, முன்னாடி 2 பேர் ஒரு கை பிடிச்சிப்பாங்க, பின்னாடி சைடில் எல்லாம் நின்று பக்காவாக நடக்க வச்சு அதுக்கப்புறம் தான். ஸோ இப்போ நீங்கள் ஆஃப்டர் அந்த கோமாலேருந்து வந்த பிறகு உங்களுக்கு நிறைய விஷயம் அங்கே புதுசாக தெரிஞ்சிருக்கும். அந்த 6 இயர்ஸ் எதுவுமே ஞாபகம் இல்லை நடந்ததுன்னு. அண்ட் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நம்மளுக்கு குழந்தை பிறந்துச்சு, நம்மளோட குழந்தை அப்படின்னு அது தெரிய வரப்போ அந்த டைம் உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு? இல்லை, எனக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் நான் பெட்லேயே தான் இருந்தேன் சொன்னேன். ஸோ 1 இயர் அப்படியே ஓடிடுச்சு. நானும் பெட்ரிடனாக தான் இருந்தேன், பாப்பாவும் எனக்கு ரொம்ப குட்டியாக தான் இருந்தான். எல்லாம் நீங்கள் எல்லா கிரெடிட்ஸும் எங்கள் அம்மாவுக்கு தான் கொடுக்கணும். அவங்க தான் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணாங்க. நானும் வேலைக்கு போயிடுவேன். ஒரு மயக்க ஊசி போட்டு உங்களை கடத்திட்டு போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க கையில், நிறைய ஃபோட்டோஸ் வச்சு வேறு யார் கூட மாஃப் பண்ணி, இப்போ தான் ஏஐ வந்துருச்சு, மாஃப் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளை வச்சுட்டு ஒரு கையில் ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி வச்சு இதான் அவனோட ஹஸ்பண்ட், இதான் அவனோட குழந்தைன்னு சொல்லி உங்களை ஏஐ பண்ணி காமிச்சு நீங்கள் என்ன நினைப்பீங்க? நம்புவீங்களா? அதுதான் ஆஷு வந்து எங்களுக்கு கிஃப்ட். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அடாப்ட் ஆகி அந்த டைம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே தெரிஞ்சிருச்சு இதுதான் ஃபேக்ட்டு, இதெல்லாம் நம்மளுக்கு இப்படி ஒரு பிரச்சனைலேருந்து நம்ம வந்ததுனால நம்மளுக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த டைம் வந்து ஏன்னா 5 months பேபி இல்லையா, 5 months பேபிக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீட் வேண்டும் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா பாப்பாக்கு ஃபியூச்சரில் வந்து அந்த ஒரு இம்யூன் சிஸ்டம் வந்து கம்மி இல்லை. அது வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இவங்களை அட்மிட் பண்ணோடனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இன்ஜெக்ஷன் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா சொல்லிட்டாங்க இதாலேயும் ஃபீவர் வருங்க, அவங்களுக்கு பால் கட்டுச்சுன்னா ஃபீவர் வரும், எல்லாத்துக்கும் சைன் வாங்கினாங்க. அப்புறம் அவங்க எங்கள் மாமியார் சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தை, உன் பொண்ணை நான் நல்லா பார்த்துக்கிறேன், நீ என் பொண்ணு நல்லா பார்த்து கூப்பிட்டோம், இவங்க பொண்ணை பற்றி நீ கவலைப்படாது, அவள் நல்லா இருக்கா, அவளுக்கு ஒன்றும் ஆகாது, நீ என் பொண்ணை விட்டுறாது. அந்த பிரிவினை எப்படி மேம் இருந்துச்சு? அந்த பிரெஸ்ட் ஃபீட் அம்மா பாப்பா பிரெஸ்ட் ஃபீட் அது வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ்டான ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்னு வாங்க. இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன், நான் மறந்து போன ஒரு 6 years ஆஃப் பார்ட் இல்லையா அது. ஸோ அதுலேயும் கடந்த ஒரு தட் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் இட். அந்த 6 yearsல பார்ட்டு தான் பாப்பா. ஸோ இப்போ வந்து மதர் டாட்டரை விட ஜாஸ்தி ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் தான் எங்களுக்குள்ள. ஸோ அது வா விளையாடலாம், அப்படி தான் விளையாடவா எப்போ பார்த்தாலும் விளையாட தான் கூப்பிட்டுருப்பா. ஆனால் தூங்க போகணும், அவளை கட்டி பிடிச்சிக்கணும், இல்லைன்னா வந்து ஒரு கொஞ்சல்ஸ் அப்படின்னா அது அம்மா மட்டும்தான். ஸோ உங்கள் பொண்ணு வந்து நானே இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறப்ப ரொம்ப துருத்துருன்னு இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, அப்படி நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்த ஒரு பொண்ணு சடனாக
உடம்பு சரியில்லை இந்த மாதிரி ஃபிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னும் போது ஒரு தாயை உங்களுக்கு அது எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுத்துச்சுமா? நான் அது எதிர்பார்க்கல. ஏன்னா ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. லேட் மேரேஜ் வேறு, கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளே இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ண ஒரு பிள்ளை. இது ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருந்தாங்க. ஈவன் கோவிட் டைமில் கூட அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு வீடு. எல்லோரும் ஒன்றா இருந்தாங்க. சிஸ்டர் ஃபேமிலி, இவ ஃபேமிலி எல்லாருமே ஒன்றா தான் இருந்தோம். ரொம்ப அழகாக போயிட்டு இருந்தது ஃபேமிலி. என்ன யார் கண்ணு பட்டுச்சா என்ன பட்டுச்சோ தெரியல. அது என்னன்னு சொல்கிறதுக்கே இல்லை. அது அன்எக்ஸ்பெக்டட் தான் அது. ஏன்னா ஒரு ஃபைன் நைட் காலையில் கூட நல்லா இருந்தது. ஹஸ்பண்ட் அமுச்சு விட்டா எல்லாம் பண்ணா. பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு படுத்தவ தான் திடீர்னு பரண்டு விழுந்து ஷி காட் ஃபீட். அதுக்கப்புறம் எல்லாமே தலைகீழாயிடுச்சு. ஓகே, அவங்க அது விழுந்தப்போ நீங்கள் என்ன நினச்சிங்க? அதுக்கு முன்னாடி ஒரு 18 years பேக் ஒரு ஃபிட்ஸ் வந்திருந்தது அவளுக்கு. ஐ தாட் தட் மேபி த சேம் திங். அது மாத்திரம் இல்லை, இந்த டெலிவரி ஆச்சுன்னா ஒரு ஜென்னி வர்றது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு ஃபீவர் இருந்தது அதுக்கு முன்னாடி. ஒரு நாளோ 2 நாளோ லைட்டாக ஃபீவர் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு எஃபெக்ட். இந்த அளவுக்கு எதுவும் எதிர்பார்க்கல நாங்கள். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஃபிக்ஸ் வந்து அவங்க கோமா அப்படிலாம் போகும்போது ஒரு அம்மாவை மனசு ரொம்ப பார்த்துக்கு. இப்போ நம்ம குழந்தைக்கு என்ன ஒரு சின்ன அடிப்படை போகுதுன்னா நம்மளுக்கு அந்த ஒரு சொல்லும் நம்மளோட உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று ஆகுது நம்ம குழந்தைக்கு. அப்படி ஒன்றுமே புரியல எனக்கு அந்த நேரத்துக்கு. அவன் தம்பி வந்தான், அவளோட பிரதரு இவன் எல்லாம் சேர்ந்து கொண்டு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணாங்க. அப்போல்லாம் கூட சரி வந்துருவா, ஒரு நாள் ஏதோ இருப்பா போல இருக்குது, ஒரு நாள் 2 நாள் இருப்பா, வந்துருவா போல இருக்குன்னு. இவங்களும் தே ஆல்சோ ஸ்டார்டட் டு ஹைட் எவ்ரி திங் ஃப்ரம் மீ. என்கிட்டேருந்து எல்லாமே மறைக்க தொடங்க. ஒன்றும் இல்லை, அவளுக்கு நல்லா தான் இருக்கா, ஒன்றும் பெருசாக இல்லை. நீ வந்து ஏன்னா எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது. ஸோ நீ வந்து பாப்பாவை மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்ணு, உன்னை நம்பி தான் விட்டுருப்பா, நீ அவளை பார்த்துக்கணும், பாப்பாவுக்கு உன்னுட்டா யாரும் கிடையாது. அப்படி தே ஸ்டார்டட் டு பிரெயின் வாஷ் மீ. அப்புறம் 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 15 நாள், இட்ஸ் கண்டினியூட். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொன்னால் கூட வேண்டான்னிடுவாங்க, நீ வராத. அப்புறம் எங்கள் டாக்டர் வந்தப்போ நான் சொன்னேன், இல்லை எனக்கு அவளை பார்த்தே ஆகணும், மாமா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவள் கூட்டிகிட்டு போய் ஐசியூவில் பார்த்தப்போ ஐ குடன்ட் see that. ஐ வெண்ட் அண்ட் ஸ்போக் டு. அப்போ பக்கத்துலேயே டாக்டர் இருந்தாங்க. பேசுங்க, நீ யாருன்னு கேட்டாங்க. மதர். கண்டிப்பாக கிட்ட போய் பேசுமா. பேசுகிறப்ப அவள் கண்ணிலேருந்து டியர்ஸ். எந்த ரியாக்ஷனும் இல்லை, பாடியிலையோ கையிலையோ எந்த ஒரு அசைவும் இல்லை. ஆனால் கண்ணிலேருந்து மாத்திரம் தண்ணி ஊற்றுது. ஐ திங்க் அவள் சப்கான்ஷியஸில் கேட்குது போல் இருக்குது நான் பேசுகிறது, என்னவோ தெரில. சீக்கிரம் வந்திருப்பா, என் குட்டியை வச்சுட்டு என்னால் முடியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரையும் என்கிட்ட பாப்பாவை கூட தரமாட்டான். அந்த 5 மாதம் அந்த குளிப்பாட்டுறதுக்கும் இந்த மருந்தெல்லாம் கொடுக்கறதுக்கு மாத்திரம்தான் பாப்பா என் கையில் தருவாளே தவிர ஃபுல் டைம் அவள் தான் வச்சுட்ருப்பாள். அவளுக்கு குழந்தைங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். அவளும் பாப்பாவும் தான் அவளும் பாப்பா தம்பி. ஏன்னா சனன்லாம் வந்து போயிடுவான், ஷூட் போயிடுவான். அவங்க 3 பேர் தான் மோஸ்ட்லி ஒன்றா இருப்பாங்க. மேம் வந்து அந்த கோமாவில் இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்த உடனே அந்த மைண்ட் செட் எப்படி இந்த 5 months பேபி கையில் இருக்குது? நான் பேசும்போது தண்ணி வந்த மாதிரி இவங்க பேசும்போதும் கண்ணில் தண்ணி வந்ததுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணுவேன். ஸோ நார்மலாகிட்ட டாக்டர் கோமலில் தான் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஹாஸ்பிட்டலுக்கு அதை நிறைய கதை வந்து வீட்டுக்கு வந்தப்போ தான் சொன்னோம். அப்புறம் பாவீங்களா இதெல்லாம் என்கிட்ட தான் மறைச்சிட்டிங்களேடா அப்படின்னு. உங்களுக்கு என்ன உங்கள் பொண்ணு நல்லபடியாக கொண்டு வந்தாச்சுல. ஏன்னா கன்ஃபார்மாக இவங்க இங்கே ஃபீல் ஆகிடுவாங்க. இப்போ பரவாயில்லைங்க, ரொம்ப ஒல்லி ஆகிட்டாங்க. என்னோடய பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் தான். ஹஸ்பண்ட் ஆகட்டும், எங்கள் மம்மி ஆகட்டும், எல்லாமே ஓரளவுக்கு. நான் ஃபஸ்ட் டைம் எல்லாம் வந்தப்போ யாருமே கிடையாது. ஃபஸ்ட் டைம் இவளுக்கு ஃபிட்ஸ் வந்தப்போ யாருமே இல்லை. சிங்கிள் மதர் வேறு நான். சரிங்க, ஹஸ்பண்ட் கிடையாது, யாரும் கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்தப்போ தனியாக தான் நான் ஹேண்டில் பண்ணேன் அவளை. 24/7 ஐ வாஸ் இந்த ஹாஸ்பிட்டல் ஐசியூ வாசல்லே இருந்திருக்கேன். அண்ட் அப்பயே டாக்டர் என்கிட்ட கேட்டாங்க, ஓன் மதர் தானான்ற மாதிரி கேட்டேன். ஏன்னா ஐ டென்ட் ஷெட் டியர்ஸ், உட்காந்து அழலை, ஒன்றும் பண்ணலை. ஒரே ரிக்வெஸ்ட் தான். டாக்டர் வேல்முருகன் தான் பார்த்தது அந்த டைமில். இஸ் நோ மோர் நவ். அவர்கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணதே ஒரே இது, அவள் எந்த சுச்சுவேஷனில் எந்த கண்டிஷனில் இருந்தாலும் ஐ வாண்ட் ஹர் அலைவ், ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹர். அவங்க சொன்னாங்க, அவள் பெட்ரிடனாக வந்து நீ என்ன பண்ணுவேன், நான் வச்சு பார்த்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, என் குழந்தை தானே அவள், ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹர். உங்கள் பக்கத்தில் தூங்குனாங்க, அவங்க ஏதோ தூக்கத்தில் ஏதோ பேசினாங்கன்னு சொல்லிட்டு அவள் எல்லா வேலையும் பண்ணுறாமா, கை பேசுகிறா. அவள் திரும்பி பார்த்து கேட்க பயங்கர சிரிப்பு. அப்படி நான் பாப்பாவோட கீழே படுத்துட்டு இருக்கேன். கேரோன்னு கேட்டேன், சத்தம் திரும்பவே இல்லை. அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு, மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திட்டுவேன் நான், எப்பயுமே திட்டுவேன் நான். சரி, எனக்கு தெரியாமல் பெட்ஷீட்டுக்குள்ளே எதாவது மறைச்சி வச்சு அந்த பக்கம் திரும்பி பார்த்து ஏதோ பார்த்துட்டு சிரிக்கிறா போல இருக்குன்னு ஏஞ்சி பார்த்தா மொபைல் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த அம்மா அப்படி சிரிக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க நீங்கள் கடவுள் தான் வெளிச்சோம். ஸோ பாப்பா பிறந்து 5 months கையில் இருக்கும் போது பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆகுது. ஸோ அந்த டைமில் குழந்தை 5 months பேபின்னு நம்ம பார்த்துக்கிறது வந்து எதுவுமே நம்ம பாப்பா கொடுக்க முடியாது. அப்போ தான் ப்ரெஸ்ட் ஃபீடிங் மட்டும்தான் ஒரே ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஸோ அந்த டைம் நீங்கள் தான் பார்த்துக்கிட்டீங்கன்னு சார் மேம் 2 பேருமே சொன்னாங்க. எப்படி இருந்தது? ஏன்னா நம்ம பேத்தி நம்ம பார்த்துக்குறோம், ஆனால் நம்ம பார்த்துக்கிறத விட இந்த டைமில் அம்மாவோட அரவணைப்பு தான் ரொம்ப தேவைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த டைம் எப்படி இருந்தது?
ரொம்ப மிசரபிளாக இருந்தது. சொல்லப்போனால் ரொம்ப மிசரபிள்னால் அந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் ஒரு நாளும் வரக்கூடாது, யாருக்குமே வரக்கூடாது. வரணும்னு நான் இது பண்ண மாட்டேன், யாருக்குமே வரக்கூடாது அந்த மாதிரி. ஏன்னா குழந்தைங்கெல்லாம் அவங்கவுங்க அம்மா கிட்ட தான் இருக்கணும். ஏன்னா குழந்தைங்கள ரொம்ப பிடிக்கும். நிறைய பேபிஸை நான் வளர்த்துருக்கேன், பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம். பட் ஸ்டில் பேபிஸ் ஷுட் பி வித் தேர் மதர் ஓன்லி. பட் இது ஒரு 5 மாதன்றது வந்து டூ மச். என்ன பண்ணுற, அது மிட் நைட்டு, அவளுக்கு பாலுக்கு வழி இல்லை, ஒன்றும் இல்லை, என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த நேரம் ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணவும் முடியாது. நான் அந்த நடுராத்தில் எந்த டாக்டரை போய் நான் பீடியாட்ரிக் கனெக்ட். அப்புறம் தம்பி தான் எங்கேயோ போய் கவு மில்க் கொடுக்கலான்னு சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு அவன் போய் யார் வீட்லேயோ தட்டி எழுப்பி அவன் ஃப்ரெண்டை கூட்டி போய் கவு மில்க் வாங்கி காய்ச்சி ஆற வச்சு பாட்டில் அப்பயே ஏதோ 24 hours மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கி எல்லாம் பால் போட்டு வந்து குழந்த செம பசி வேறு. அப்புறம் கிளாஸும் ஸ்பூன் எல்லாம் அவன் அந்த ஃப்ரெண்டு வீட்லேருந்தே கொண்டு வந்தான். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால் ஃப்ளாஸ்கில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அப்புறம் பார்த்தா அது பாப்பாவுக்கு ஒத்துக்கல. 3 daysலேயே ஷி ஸ்டார்டட் டு பாஸ் பிளட் இன் த மோஷன். அப்போ டாக்டர் கேட்ட ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கொடுத்தீங்கன்னு. இந்த மாதிரி கவு டோன்ட் கிவ். நான் கவு மில்க் சஜஸ்ட் பண்ணவன் தான் ஒரு காலத்தில், பட் ஐ டோன்ட் சஜஸ்ட் நவ். பிகாஸ் இங்கத்த கவு வந்து இட்ஸ் நாட் ஹேவிங் ஹெல்த்தி ஃபுட். அது வந்து பேபிஸ்க்கு வந்து அலர்ஜியாக தான் மாறும் சொன்னால். அப்புறம் வந்து ஸ்டார்டட் டு கிவ் டின் மில்க். அதுவும் டாக்டர் தான் இதுவரையும் சொல்கிறாரு, மதர் மில்க் இல்லைன்றதை வந்து நீங்கள் அவளுக்கு குறை வைக்காமல் காம்பன்சேட் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க. ராகி அந்த மாதிரி எல்லாமே ஹெல்த்தி, பனானா மில்க் ஷேக் அந்த மாதிரி எதுவுமே இப்போ கூட அவள் வந்து இப்போ கூட சரி ராகி கஞ்சினா அவ்வளோ ஃபேவரட் அவளுக்கு. வீட்லேயே ரெடி பண்ணுறது தான் அது ரொம்ப ஃபேவரட் அவளுக்கு. அது மாதிரி ஃபுட்டுக்கெல்லாம் ரொம்ப ஃபஸ்ஸி கிடையாது, ஓவர் ஈட் கிடையாது. அவளுக்கு வேணும்னா வேணும், வேண்டான்னா வேண்டாம். ஷி வில் டிமாண்ட் வாட் ஷி வாண்ட்ஸ். மாமா தோசை போதும்னா தோசை தான் போதும். ஸோ மேம் இது இப்போ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ வாட்ஸ்அப் நெக்ஸ்ட்டு ஸ்கின் கிராஃப்டிங் மாதிரின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பிளாஸ்டிக் சர்ஜனை பார்த்துருக்கோம். ஸோ அது பிளாஸ்டிக் சர்ஜன் சரி பண்ணிட்டாங்கன்னா தென் ஐ கேன் கெட் பேக் டு ஒர்க். ஸோ August 1st வீக் மாதிரி வர சொல்லியிருக்காங்க. ஸோ August 1st வீக் போயிட்டு சின்ன ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டோன்னா ஒன்ஸ் இட் ஹீல் ஆகிறதுக்கு மேபி 1 week or so, 1 to 2 weeks இல்லை 3 weeks சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு உள்ள டெப்த் போகணும். பார்க்கணும்லடா, நல்ல டெப்த் இருக்குடாமா. ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் உள்ள இருக்கு. விட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் டெப்த் இருக்கும். அதனால தான் மேக்கப் கூட வச்சு எதுவும் பண்ண முடியல. சடன்ல அதுவும் ட்ரை பண்ணேன். ஸோ எவ்வளோ மந்த்ஸ் கழிச்சு அது எடுத்தாங்க உங்களுக்கு? ஏது 2 வருஷம் கழிச்சு தான் எடுத்து 2 years கிட்ட ஃபுல்லாக சாப்பாடு எல்லாமே அப்படிதான் உங்களுக்கு? ப்ரீதிங்காக போயிடுச்சு. சாப்பாடு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மைல்டு ஃபுட்டு, அப்புறம் வந்து கஞ்சி மாதிரி மாறிச்சு. அப்புறம் சாஃப்ட் ஃபுட் எடுக்க சொன்னாங்க. அப்புறம் நல்ல இன்னும் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி, அப்புறம் அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் போக ஆரம்பிச்சுது. சாஃப்ட் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரிலாம் எடுத்துக்க சொன்னாங்க. லைக் ரொம்ப ஹார்ட் ஃபுட் இல்லாமல் சாஃப்ட் ஃபுட் எடுத்துக்க ஆரம்பிக்க சொன்னாங்க. சூப்ஸு அந்த மாதிரிலாம் குடிக்க சொல்லிட்டாங்க. ஸோ அந்த சியூ பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணி சாப்பிடணுன்னா அது ரொம்ப ஒரு கிரேவ் இருந்திருக்கும்ல, அது ரொம்ப போயிடுச்சு. எனக்கு அங்கேருந்து வந்தோடனே, ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோடனே எல்லா கிரேவும் போயிடுச்சு. ஐ கேனாட் டேக் சுகர், ஐம் நாட் டேக்கிங் கர்ட், ஐம் நாட் டேக்கிங். ஏன்னா ரொம்ப தெளிவாக சொல்லி தான் அமிச்சாங்க, நீங்கள் வந்து கோல்டு ஆகாமல் பார்த்துக்கணும் மெயினாக. அதர்வைஸ் நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க, கோல்டு மட்டும் ஆகவே கூடாது. ஏன்னா அந்த டியூப் வழியாக வந்து கோல்டு வந்து ஸ்டக் ஆச்சுன்னா அது ரொம்ப டேஞ்சரு. ஸோ நெஞ்சு சளி பிடிக்காத அளவு கோல்டு ஆகாத மாதிரி கோல்டு ஆகாமல் பார்த்துங்க அப்படின்ட்டாங்க. சரி வேறு வழி இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அவள் வந்து சீக்கிரம் சரியாகணும், சீக்கிரம் நான் வந்து பேக் டு ஒர்க், பேக் டு ஃபேமிலி அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸ்னாக இருந்ததுனால எல்லாம் ஓகே. ஆனால் என்னென்ன பிரச்சனைனா, அந்த சீனியர் டாக்டர் வந்து ஒரு வாட்டி செக்கப் போகும்போது வந்து எடுத்துருவாங்க அப்படின்னு போவாள், அவர் எடுக்கவே மாட்டார். ஏன்னா விளையாட்டு விஷயம் கிடையாது இல்லைங்களா. ஏன்னா இப்போது அது என்னென்னா நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப பள்ளமாக வேறு இருக்குது. அந்த உள்ளே கட் பண்ண சதை வந்து திரும்ப வளராதான். ஸோ அது அவ்வளோதான். ஸோ அந்த நேரத்தில் இப்போ நேரோவாக இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை வருதா அப்சர்வேஷன் வச்சு தான் பார்க்கணும், அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு. ஏன்னா பேச்சு இவளுக்காகவே ஒரு ஃபஸ்ட்டு நார்மல் ட்ரக்காஸ்டியம் இருந்தது. இவன் நான் பேசணும் நீங்கள் வந்து என்கிட்ட போய் சொல்கிறீங்க, எனக்கு பேச்சு வரும் அப்படின்னு ஒரு அமக்கலம் பண்ணதுனால ஆப்ரேட் பண்ணி ஒரு டியூப் போட்டாங்க. அந்த டியூப் போட்டால் பேச முடியும். அந்த டியூப் நம்ம தனியாக வாங்கி இது பண்ணோம். அந்த டியூப் போட்டோன்னு பேச ஆரம்பித்தா. அதுலேயே 6 மாதம் போச்சு. பேச ஆரம்பிச்சிட்ட உடனே இல்லை எனக்கு டியூபே எடுத்துருங்க அப்படின்னு டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தா. ஸோ ஆனால் அவன் சொல்லிட்டாரு, அப்போல்லாம் முடியாதுமா, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, வெயிட் பண்ணு அப்படி சொல்லி இப்போது 2 years ஆச்சு. போன April 5th அன்றைக்கி எடுத்தாங்க, ரிமூவ் பண்ணாங்க. இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு அவர் சொல்லிட்டு ஏமா எடுத்து அது ஹீல் ஆகணும், ஹீலிங் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது, எங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது.
நீ பாட்டு எடுத்த உடனே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணால் நான் விளையாட்டு விஷயமா அப்போல்லாம் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சொல்ல அவர் வந்து அவரோட பாயிண்ட்ல ஸ்ட்ரிக்டாக இருப்பார். நீங்கள் என்ன வேணா சொல்லிக்கோ, வாட் எவர் யூ வாண்ட் யூ சே. அவர் பொறுமையாக நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுப்பார். கடைசியில் அவர் சொல்கிறதுல தான் ஃபினிஷ் பண்ணுவார். எல்லாம் அப்படி பார்த்து கேமரா உள்ள விட்டு பார்ப்பாங்க, எல்லாம் மேலே கீழே இந்த உள்ள ரூட் போகிற ரூட் எல்லாமே கேமரா விட்டு. இது ஓப்பன்லேயே இருக்கலாமா? இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு ஆறிடுச்சு, ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால தான் விட்டு வச்சிருக்கிறாரு கார் க்ளோஸ் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா விடுவாரா? அந்த ஒரு வாட்டி கேமரா போடும்போது அப்பா ஃபஸ்ட்டு வாய் வழியாக விடுவாங்க, அப்புறம் இந்த டியூப் வழியாகவே விட்டு கேமரா உள்ளே திருப்பாங்க, உள்ளே போய் திருப்புவாங்க, உள்ளே போய் திருப்பி கேமரா கீழேயும் பார்ப்பாங்க, அப்புறம் திருப்பிட்டு மேலே எல்லாமே நம்ம டிஸ்பிளேல காட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த ரூட்டில் என்னென்னா நடுவில் வந்து உள்ள சதை வளர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் வேறு டியூப் மாற்றிட்டு இது பண்ணும்போது ஸோ எவ்ரி டைம் ஆனால் இவங்க பாட்டு ஜாலியாக இருப்பாங்க. நான் வந்து வேண்டிக்கிறேன் மேம், லைக் வந்து எங்களோட கலாட்டா டீம் சார்பாக வேண்டிக்கிறோம், சீக்கிரம் நீங்கள் வந்து ஒரு கம்பேக் கொடுக்கணும், சீக்கிரம் நம்ம ஆஃபீஸில் உட்காந்து நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணணும். லைக் நீங்கள் ஒரு பெரிய ஒரு சீரியல் ஆர் மூவியில் வந்து கமிட் ஆகி அது வந்து பப்ளிஷ் ஆகி அது மூலியமாக நான் அவங்களை வந்து இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். ஸோ கண்டிப்பாக நடக்கும். அண்ட் பேக் போனால் 2 பில்லர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேங்க்யூ ஸோ மச். தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் உங்கள் வீடு தேடி வரும் அரசு. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.